வணக்கம். நான் உங்க கவிஞன் வெல்மணி பேசுறேன். தினமும் ஒரு புதிய தகவல், கருத்து சொல்லலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த கதை. ஸோ பெற்றோர்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்க அம்மா ஒரு கதை சொன்னாங்க. சின்ன வயசுல எல்லாருக்கும் அம்மாங்க, தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் நமக்கு கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. ஸோ எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த கதை இது வரலாற்று கதைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு புனை கதை தான். ஆனா ஒரு இதிகாசம் போல இறைவர், சூரிய பகவான், சந்திர பகவான் இவங்கள வச்சு ஒரு புனை கதை எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அதான் இந்த கதை. அதாவதுன்னா, இது சூரியன், சந்திரன் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே அம்மா தான். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் அம்மா வந்து வளர்த்து பெரியாளாக்கி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே மாதிரி வளர்க்குறாங்க. ஸோ அப்ப வந்து இலங்கை ஆண்ட குபேரன் அவங்க வந்து சந்திரனையும் சூரியனையும் அவங்க அம்மாவையும் விருந்து கலைக்கிறாரு. சாப்பிட எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விருந்து கலைக்கிறாங்க. அப்படி அழைக்கும் போது அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கனால என் ரெண்டு பையனும் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சூரியனும் சந்திரனும் சரின்னு சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மா வந்து சரி உடம்பு சரியில்லைனால அவங்க படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அங்கே போனோடனே விருந்து தடபடலாம் இருக்கு. எல்லா வகையான உணவுகளும் அங்கே இருக்கு. பரிமாறுறதுக்கு அவ்வளோ ஆட்கள், இங்க இல்லாத உணவே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ உணவுகள் வந்து அவங்களுக்கு முன்னாடி அடுக்கி சாப்பிட சொல்றாங்க. ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்றாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா பார்க்கறதுக்காக திருப்பி வீட்டுக்கு வராங்க. அப்ப அம்மா வந்து எப்படிப்பா சாப்பாடு எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அம்மா சாப்பாடு நல்லா இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, அங்க இல்லாத உணவுகளே இல்லை, சொல்ல முடியாத அவ்வளவு உணவுகள் இருந்தது, அவ்வளவு ரசிக்கிற தன்மையா ருசிப்பு சொல்ல வார்த்தை இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. சரிப்பா அம்மாவுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாங்கிட்டு வந்தியாப்பா அப்படின்னு சொன்னோடனையும் இல்லைம்மா நான் சாப்பிட்டேன், நான் வயிறு முட்டை சாப்பிட்டேன், நான் அதை யோசிக்கல அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சரிப்பா அடுத்து சந்திரன் வராரு. அவங்கள்ட்ட கேட்கும்போது அவரும் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் அதே அளவுக்கு சொல்றாரு. அப்ப வந்து அம்மா வந்து எனக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்தியாப்பா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அம்மா உனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அங்க இருக்கிற எல்லா உணவும் எடுத்துட்டு வந்திருக்கேன், உன் உடம்புக்கு எது வேணுமோ அது மட்டும் எடுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு இவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அம்மா அதை சாப்பிட்டுட்டு வயிறு குளிர்ந்து போச்சு. உடனே அவங்க வந்து நீ எப்பயுமே எல்லாருக்கும் குளிர்மையா இருப்ப, உலகத்துக்கே நீ குளிர்மை தருவ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வரம் தராங்க. உடனே சூரியன் வந்தோடனையும் அவங்க மேல கோவப்பட்டு நீ என் வயிறு எரிஞ்ச மாதிரி நீயும் எரிவ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாபம் கொடுத்துறாங்க. இப்ப இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பெத்தவங்களை நம்ம பார்த்துக்கணும். நம்மளை மட்டும் நம்ம யோசிக்காம நமக்காக இருக்கிறவங்களையும் பத்தி யோசிக்கணும்னு எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் எப்ப சாப்பிட உட்காந்தாலும் எங்க அம்மா எனக்கு இந்த சொன்ன கதை ஞாபகம். உடனே எங்க அம்மா சாப்பிட்டாங்க அப்படின்றது கேட்கறது, இது எங்க அம்மா கிட்ட மட்டும் இல்ல எல்லாத்துலயும் கேட்கணுன்ற ஒரு அறிவுரைய எனக்கு எங்க அம்மா கத்துக் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த கதையில கத்துக்கிறது. ஸோ அடுத்த கதையில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.